ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான கொள்ளு பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு சாதம் செய்கிறதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 3 முறை அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 1/2 கப்பு அளவுக்கு வந்து கொள்ளு எடுத்துருக்குறோம், அதாவது கொள்ளு பருப்பு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம 1 கப்பு அரிசிக்கு வந்து 1/2 கப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. இது கொள்ளில் வந்து ரொம்பவே கல் இதுகள்லாம் இருக்கும், நல்லா சுத்தமானதாக பார்த்து வாங்கணும், இல்லாட்டி நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணுங்க நல்லா. இதை வந்து நல்லா இப்போ ஒரு 3 முறை அலசிட்டேங்க. அலசிட்டு இப்போ இது கூடவே 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. 1/2 கப்பு கொள்ளுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம விசில் வர்றதுக்குள்ளே இப்போ கொஞ்சமாக மிளகு, சீரகம், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, இது மட்டும் இடித்து வச்சுக்கிற போகிறோம். இது நம்ம தாளிக்கையில் சேர்த்துக்கிறலாம். அப்படியே போட்டு தாளிக்கிறத விட இடித்து சேர்க்கையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க 2ஆ. கொஞ்சமாக நம்ம செய்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் போதும். ஒரு 5 பூண்டு வந்து நான் பெரிய பல்லு பூண்டாக தாங்க எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொள்ளுமே நல்லா 5 விசில் வச்சேங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி மசிக்கையில் வந்து நல்லா மசியுது பாருங்கள், இந்த அளவுக்கு மசியணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. அப்படியே தண்ணியோடு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ வந்து அதே குக்கர்லேயே நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ குக்கரை வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போதுங்க. இப்போ வந்து பெருங்காய கட்டி வந்து நான் சின்னதாக ஒன்று சேர்க்குறேன். நீங்கள் தூள் இருந்துச்சுன்னா வெங்காயம் போட்டு வதக்கையில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தையும் போட்டுட்டு பூண்டையும் சேர்த்தாச்சுங்க. இது கூடவே நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம 1 கப் அரிசிக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி பெருசு தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கிறலாங்க. காஞ்ச மிளகா வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃப்ளேவருக்காக தான் அதை சேர்த்துருக்கேங்க. கிள்ளி போட்டால் காரம் இறங்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மிளகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறலாம். நம்ம அப்படியே தாளிக்கிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கையில் வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கொள்ளு பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம அவிச்சும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாதம் செஞ்சும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. வாரம் ஒரு முறை சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இதுகள்லாம் வதங்கிருச்சு. மிளகு, சீரகமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாங்க. இப்போ தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. இது வீட்டில் அரைச்சது தான், கொஞ்சம் சேர்த்தாலே போதும். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூளும் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நம்ம அரிசி எடுத்துருக்கிற அளவு வந்து கம்மி. அதே போல் குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கொள்ளு. நான் வந்து தண்ணி வந்து கரெக்டாக வச்சதுனால அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க தண்ணி. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ இதையும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு அளவு வச்சு நம்ம வேக வச்சதுனால கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம போட்டு மிளகாத்தூளோட இந்த பருப்பையும் போட்டு நல்லா வதக்கையில் வந்து கரெக்டாக தண்ணி இஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரிசியும் சேர்த்துக்கிறலாங்க. அரிசி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம். வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறலாங்க. தண்ணி வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு சேர்க்குறேங்க. அதாவது அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின அரிசி தான், அதனால் வந்து 2 கப்பு அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பருப்புக்காக சேர்த்துக்கிறேன் நான். இப்போ 2 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்குருவோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாட்டி சேர்த்துக்கிறலாங்க. இப்போ கொள்ளு பருப்பு வந்து நீங்கள் வந்து நைட்டே கூட ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம். நம்ம அரிசியோடையே சேர்த்தே கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நான் வந்து உடனே செய்கிறதுனால தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்க்குறோம். நீங்கள் நைட்டுக்கு ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுனாலே அரிசி பருப்பு 2மே நல்லா ஒன்றா வெந்துருங்க. இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். கொதி வரவும் குக்கரை மூடி வச்சு 2 விசில் தாங்க வைக்கணும். 2 விசில் வச்சோன்னா சாப்பாட்டு அரிசிக்கு கரெக்டாக வெந்து வந்துடும்.
இப்ப பாருங்க 2 விசில் வந்துருச்சுங்க. இப்ப எடுத்தாச்சு. லாஸ்ட்டா வந்து கொத்தமல்லி மேல தூவி விட்டு சாதத்த கிளறி விடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது நல்ல ஒரு வாசனையா இருந்துச்சு. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. இது வந்து பருப்புல செய்த பிரியாணி மாரி தான் இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு. சாதமுமே நல்லா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா நல்லா வந்திருக்கு பாருங்க. பருப்புமே நல்லா வெந்திருக்கு. இது சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.